ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலி அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் ஃபர்ஸ்ட் போயமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கீதாஞ்சலி பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். கீதாஞ்சலி அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். இதை பெங்காலி போயட்டான ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருக்காரு. பெங்காலியில் தான் எழுதியிருக்காரு. இதை சாங் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாகூர் இதை கடவுளுக்காக எழுதப்பட்ட பாடல்களாக இருக்கனால இதை சாங் ஆஃபரிங், கடவுளுக்காக ஆஃபர் பண்ண சாங்ஸ் அப்படிங்கிறனால சாங் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் தாகூர் நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் 1913 வாங்கியிருக்காரு. இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த நோபல் ப்ரைஸை வாங்கியிருக்காரு. இதை அவரை ஃபர்ஸ்ட் ஏஷியன் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் அண்ட் நான் யூரோப்பியனாக இவர் தான் முதலாக இந்த ஹானரை ரிசீவ் பண்ண ப்ரைட் இவருக்கு இந்த சாங் ஆஃபரிங்ஸில் கிடைச்சிருக்கு. இந்த கீதாஞ்சலியில் 103 சாங்ஸ் இருக்குது. இதை ஒரிஜினலாக பெங்காலியில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1910. இந்த ஒவ்வொரு சாங்ஸுமே ஒரு டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரெஃபர் பண்ணுது அண்ட் ஆல்சோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டிவைனுக்கும், அதாவது காடுக்கும் இடையே இருக்கிற ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த போயம்ஸில் நம்ம தாகூர் சொல்லியிருக்காரு. இப்போ ரவீந்திரநாத் தாகூரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். இவரோட ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாக்கூர் அப்படின்னு இருந்திருக்கு. இது ஆங்கிலமாக்கப்பட்டதில் தான் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு மாறியிருக்கு. இவர் 7th May 1861 பிறந்து 7th August 1941 இறந்திருக்காரு. இவர் ஒரு இந்தியன் பாலிமெத். அதாவது பாலிமெத் அப்படின்னா பல கலையில் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவர் ஒரு போயட், ரைட்டர், பிளேரைட், கம்போசர், ஃபிலோசஃபர், சோஷியல் ரிஃபார்மர். அது மட்டும் இல்லாமல் பெங்கால் ரினைசான்ஸ் மூமெண்ட்டில் ஒரு பெயிண்டராகவும் இவர் இருந்திருக்காரு. இவரை நம்ம குறிப்பாக எதுக்கு சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம்னா இவரோட பியூட்டிஃபுல் போயட்ரி ஒர்க்கான கீதாஞ்சலிக்கு தான் இவர் ரொம்பவே பேர் போனவர்னு சொல்லலாம். இதை இவர் 1913 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தான் இவர் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சரும் வாங்கியிருக்காரு. தாகூரோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா போயட்ரி, சாங், ஸ்டோரிஸ், பிளேஸ் அண்ட் எஸ்ஸேஸ் இதெல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹியூமனிசம் அண்ட் நேஷனலிசமை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த ஃபர்ஸ்ட் போயமை பார்க்கலாம். Thou hast made me endless, such is thy pleasure. This frail vessel thou emptiest again and again, and fillest it ever with fresh life. இதில் தாகூர் தவ் அப்படிங்கிறது காடை ரெஃபர் பண்ணுறாரு. காட் என்னை எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப எண்ட்லெஸ்ஸாக படைச்சிருக்காரு. அதாவது முடிவே இல்லாத ஒரு கிரியேச்சராக படைச்சிருக்காரு. இது எனக்கு ரொம்ப ப்ளஷரை கொடுக்குது, அதாவது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செகண்ட் லைனில் பாருங்கள், ஃப்ரையல் வெசல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரையல் வெசல் அப்படின்னா தாகூர் தன்னைத்தானே ஃப்ரையல் வெசலாக கம்பேர் பண்ணிக்கிறாரு. ஃப்ரையல் அப்படின்னா வீக், ஒரு வீக்கான வெசலாக தான் நான் இருக்கேன், ரொம்ப எம்டியாக இருக்கேன். எம்டி அப்படின்னா ரொம்ப ஹோப்லெஸ், நம்ம சில டைம் வெக்ஸ் ஆயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் அகைன் அண்ட் அகைன் இருக்கேன். ஆனால் எப்போல்லாம் நான் அப்படி இருக்கணும், இந்த ஃப்ரையல் வெசலாக இருக்கிற எண்ணெயை நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் லைஃபாக, அதாவது ஒரு ஹோப் இல்லாத எண்ணெயை ஒரு ஹோப்பால் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஒரு ஃப்ரையல் வெசலாக இருக்க எண்ணெயை ஹோப்பால் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த லைன் பாருங்கள். திஸ் லிட்டில் ஃப்ளூட் ஆஃப் அ ரீட் thou hast carried over hills and dales and hast breathed through it melodies eternally new. இங்கே லிட்டில் ஃப்ளூட் அப்படின்னு தாகூர் தன்னைத்தானே கம்பேர் பண்ணிக்கிறாரு. ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல் இல்லையா, புல்லாங்குழல் என்ன கொடுக்கும், ஒரு மெலடி மியூசிக்கை கொடுக்கும். அந்த மாதிரி தான் எங்கே போனாலும் இந்த ஃப்ளூட், அதாவது இந்த மியூசிக்கை நான் கேரி பண்ணிட்டு தான் போகிறேன். ஹில்ஸ்க்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இது மூலியமாக நான் ஒரு சந்தோஷமாக ப்ரீத் பண்ணுறேன். இந்த மெலோடி மூலியமாக நான் ஒரு எட்டர்னலி நியூவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எட்டர்னல் அப்படின்னா தொடக்கமும் இல்லாமல் முடிவே இல்லாமல் இருக்கிறது தான். அந்த மாதிரி நான் முடிவே இல்லாத ஒரு கிரியேச்சரா ரொம்ப எட்டர்னலி நியூவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. At the immortal touch of thy hands, my little heart loses its limits in joy and gives birth to utterance in fable. இப்போ இதில் இம்மார்டல் அப்படின்னா அழிவே இல்லாத. இம்மார்டல் டச்னு யார் இங்கே சொல்கிறார் அப்படின்னா நம்ம காடை தான் சொல்கிறாரு. இப்போ கடவுள் நம்ம எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். நம்ம ஆன்மாவை கடவுள் நிரப்பியிருக்கார். நம்ம எதை கவலைப்பட்டாலும் நம்ம முதல்ல கும்பிட்றது கடவுளை தான். அந்த மாதிரி நம்ம
நம்ம ஆன்மா ஃபுல்லாக கடவுள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கார் இல்லையா, அதை தான் இந்த இம்மார்ட்டல் டச்சுன்னு சொல்கிறாரு. அந்த என்னோட சிறிய இதயம் எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா, என் சிறிய இதயத்தில் ரொம்ப ஜாய் இதெல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹாப்பினஸ்ஸே கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இதயத்தை நீங்கள் இந்த மாதிரி இம்மார்ட்டல் அழிவே இல்லாத ஒரு காட் நீங்கள் வந்து தொடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. தொடும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இன்ஃபேபிளாக ஃபீல் பண்ணுறேன். இன்ஃபேபிள் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீலிங். அதை நம்ம டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் இம்மார்ட்டலான ஹேண்ட்ஸை வச்சு என்னோட சிறிய இதயத்தை நீங்கள் தொடும்போது நான் இன்ஃபேபிளாக, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஃபீல் பண்ணுறேன். அதை என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. Thy infinite gifts come to me only on these very small hands of mine. Ages pass and still thou pourest, and still there is room to fill. இங்கே இன்ஃபனைட் கிஃப்ட்ஸ் அப்படின்னா, இன்ஃபனைட் அப்படின்னா முடிவே இல்லாத எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ். அந்த மாதிரி எதை சொல்கிறாருன்னா, காடோட பிளெஸ்ஸிங்ஸை சொல்கிறாரு. எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸை கடவுள் என்னோட சிறிய கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏஜஸ் பாஸ் அப்படின்னா வயசு போய்கிட்டே இருக்குது, ஆனாலும் காட் வந்துட்டு எனக்கு இன்னும் வந்து பிளெஸ்ஸிங்ஸை போர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அண்ட் ஸ்டில் தேர் இஸ் அ ரூம் டு ஃபில். இன்னும் எனக்கு இடம் இருக்குது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு இன்ஃபனைட் கிஃப்ட்ஸை எனக்கு இந்த சிறிய கைகளில் கொண்டு வந்து வைக்கிறாரு. அதாவது அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸை காட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த போயமை நம்ம தாகூர் எண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போயம் ஆஃப் கீதாஞ்சலி.